உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உலக மனுஷன் ஒரு உலக வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது அவனுடைய டேலண்ட்டு, படிப்பு, அவனுடைய அந்த எல்லா விதமான ஸ்கில்ஸ் எல்லாம் பார்ப்பான். ஆனால் தேவன் ஒன்றே ஒன்று, நீங்கள் எந்த இடத்துல தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் உடையிறீங்களோ அந்த இடத்துல தூக்கி எடுத்து அவருடைய கிருபையை ஊற்றி மீண்டுமாய் நிலைநிறுத்த போகிறார். இந்த 2026 கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில், நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் அது பிரதிபலிக்க போகுது. ஆக எந்த பணியை யார் செய்யணும்னு உலக மனுஷன் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பான். ஆனால் கர்த்தர் அவருடைய பணியை, அவர் உங்களுக்கு கொடுக்கிற பணியை செய்ய உங்கள் தகுதிகளை பார்க்கவில்லை, உங்கள் உடைந்த இருதயத்தை பார்க்கிறார். என்னால் முடியலையே அழுத அழுகையை பார்க்கிறார். இது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அவரே அதை நடத்துவார். ஆக யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். யோசுவாவை கண்டு திட்டமிட்டார். பாருங்க, எத்தனையோ பெரிய பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள் இருந்தாலும் யோசுவாவை கொண்டுதான் அந்த சுதந்திர பூமியை அவர் சுதந்திரிக்கும்படிக்கு திட்டமிட்டார். யோசிச்சு பாருங்க, யோசுவா என்றால் ரட்சகர். யோசுவா இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளம். ஆகவே தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. மோசே அவ்வளோ பெரிய மோசையினால் முடியாது அப்படின்னு சொல்றதை விட தேவன் அவரை கொண்டு செய்யல, யோசுவாவை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டார். ஆக கர்த்தர் உங்களை நடத்துவார். யோசுவா என்ன செய்தார்? முதலாவது யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மோசேவினுடைய ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா என்று ஆரம்பிக்கிறது. இதை யோசுவா 24:29 வாசிக்கும் பொழுது யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியன் என்று முடிகிறது. ஆக என்ன சொல்ல வருகிறேன்? ஆரம்பிக்கும் பொழுது யோசுவாவுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் இல்லை, மோசேவுடைய வேலைக்காரன் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. யோசுவா தன் வாழ்வை முடிப்பதற்கு முன் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்று முடிகிறது. இரண்டுக்கும் இடையில யோசுவாவினுடைய பணி, யோசுவாவினுடைய செயல்திறன், யோசுவாவினுடைய சாட்சி, அதை நாம் அலசி பார்க்க வேண்டும். பாருங்க, யோசுவா எந்த இடத்துலையும் மோசேவாகிய தலைமைத்துவத்தை எதிர்த்து பேசல, இணங்கி போனார். சொன்னது அப்படியே கேட்டார். அந்த இடத்துல கீழ்ப்படிந்து அவர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் கனப்படுத்துகிறார், பிரதிபலன் கொடுக்கிறார். ஆக பணம், பதவி, புகழ் போன்ற ஆசீர்வாதங்களுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிஸ்னஸை உண்மையாக செய்யும் பொழுது பரலோகம் அங்கீகரி